வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ங்க. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட், இதுதான் நம்மளுடைய இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட். சரிங்களா? ஸோ இந்த யூனிட்ல என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஸோ அது எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சரியா? சோ இப்பதான் நம்ம சேனல் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காம ஒரு ஷேரிங் பண்ணிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ क्वेश्चंस என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, how water is classified. how water is classified based on its source. so source பேஸ் பண்ணி வாட்டர் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர்ஸ் குவாலிட்டி, வாட்டர்ஸ் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் அண்ட் why it has to be measured. ஸோ வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்றாங்க, ஏன் மெஷர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் புக்ல இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ இட். சரியா? ஸோ லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் இன் வாட்டர். ஸோ இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா DOD and COD இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ டிஃபைன் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், டிஃபைன் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அதுதான் BOD COD அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க, வாட்டர்ஸ் கார்பனேட் அண்ட் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அதுனா இதை வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் ஆர் பர்மனன்ட் அண்ட் டெம்பரவரி ஹார்ட்னஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அல்லது வாட் ஆர் டெம்பரவரி அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட்ஸ், கிவ் an எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் ஆர் ஆல்கலைன் அண்ட் நான் ஆல்கலைன் ஹார்ட்னஸ். ஸோ இப்படி எப்படி கேட்டாலும் என்னது அது டெம்பரரி பர்மனன்ட் ஹார்ட்னஸ் பத்தின கொஸ்டின் தான். சரியா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், கிவ் இட்ஸ் டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு, பர்மனன்ட் ஹார்ட்னஸ், டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்து பாருங்க, டிஃபைன் டீசலினேஷன். டீசலினேஷன்னா என்ன அப்படின்னா ஸோ ரிமூவல் ஆஃப் காமன் சால்ட் ஃப்ரம் வாட்டர் அப்படின்னா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் எழுதணும். தென் வாட் இஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஹவு இட் இஸ் டன் ஃபார் வாட்டர். ஸோ டிஸ்இன்ஃபெக்ஷனா என்ன, ஸோ அப்போ கில்லிங் ஆஃப் பாக்டீரியாஸ் அப்படின்னா படிச்சிருக்கோம் இல்லையா? அது எப்படிலாம் பண்ணலாம், ஸோ குளோரின் ஆட் பண்ணி பண்ணலாம், குளோரமின் ஆட் பண்ணி பண்ணலாம், ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான மெத்தடாலஜிஸ் இங்க எழுதலாம். தென் டிஃபைன் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். ஸோ பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளியர் கட்டா எழுதுங்க. தென் நேம் எனி டூ கோயாகுலன்ஸ், ஏதாவது ரெண்டு கோயாகுலன்ஸ் பத்தி எழுதணும். சரியா? ஸோ எனி நேம் எனி டூ கோயாகுலன்ஸ், அப்ப ரெண்டு கோயாகுலன்ஸோட நேம் எழுதினாலே போதும் 2 மார்க் கிடைச்சிடும். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, லிஸ்ட் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் டீசலினேஷன் ப்ராசஸ். டீசலினேஷன் ப்ராசஸ் ஆர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்னுடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தென் வாட் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டெஃபினிஷன் கேட்கலாம். தென் டிஃபைன் காஸ்டிக் எம்பிரிட்டில்மென்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காஸ்டிக் எம்பிரிட்டில்மென்ட் அப்படின்னா ஸோ காஸ்டிக் சோடானால வரக்கூடியது. காஸ்டிக் சோடா இஸ் நத்திங் பட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுனால வரக்கூடிய ஒரு பிரிட்டில்மென்ட் ஆஃப் தட் மெட்டல் அப்படிங்கிறது தான் இது காஸ்டிக் எம்பிரிட்டில்மென்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் டிஃபரன்ஷியேட் ஸ்கேல் அண்ட் ஸ்லெட்ஜ் ஃபார்மேஷன். ஸ்கேல் அண்ட் ஸ்லெட்ஜ் இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க, லிஸ்ட் அவுட் த ரெக்யர்மென்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். பாய்லர் ஃபீட் வாட்டரை பாய்லர், அதாவது வாட்டரை பாய்லருக்குள்ள ஃபீட் பண்ணோம் அப்படின்னா வாட் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, ஸோ வாட் இஸ் பிரைமிங் அண்ட் ஹவு இட் இஸ் பீயிங் கண்ட்ரோல். ஸோ பிரைமிங்னா என்ன, ஃபோமிங்னா என்ன, அது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இப்படி கொஸ்டின் கேட்கலாம். தென் நேம் எனி 3 டீகேசிங் ஏஜென்ட்ஸ். டீகேசிங் ஏஜென்ட் இப்போ ஹைட்ரசின் சொல்லலாம். சரிங்களா? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சொல்லலாம். இதெல்லாம் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு, டிசால்வ்டு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா? சோடியம் சல்ஃபைட். ஸோ அதெல்லாம் வந்து டீகேசிங் ஏஜென்ட்ஸ். வாட்டர்ல இருந்து டீகேஸ் பண்ணுது, ஸோ கேஸை ரிமூவ் பண்ணுது, அதனால தான் டீகேசிங் ஏஜென்ட் சொல்றோம். ஸோ அதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கண்டிஷனிங். இன்டர்னல் கண்டிஷனிங் என்ன, எக்ஸ்டர்னல் கண்டிஷனிங்னா என்ன அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட்டா ஒரு 2 பாயிண்ட் அல்லது 3 பாயிண்ட் எழுதணும். தென் வாட் இஸ் ரெசின் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரெசின்னா என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கணும், இது வாட்டர்ல இன்சால்வபிளா இருக்கணும், அதே மாதிரி லாங் செயின் ஆர்கானிக் பாலிமரா இருக்கணும். ஸோ இப்படி கேரக்டரிஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை பத்தி எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது எவ்ரி டீமினரைஸ்டு வாட்டர் இஸ் a soft water but every soft water is not a demineralized water justify அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா?
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ல புக்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கொஸ்டினா இதுதான் இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினையும் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, லிஸ்ட் அவுட் த மெரிட்ஸ் as well as demerits of ion exchange process. Then what is permuted? Give an example. Okay, அப்ப artificial zeolite, natural zeolite அத பத்திலாம். Then what is brackish water? Brackish waterனா என்னன்னு சொல்லிட்டு அதனுடைய salt content range இருக்கும் இல்லையா, அத பத்தி சொல்லணும். Then what is calgen? So sodium hexametaphosphate calgen எழுதுவீங்க இல்லையா, சோ அது எழுதணும். Then what is calgen conditioning? How is calgen conditioning is better than phosphate conditioning? So calgen conditioning ஏன் பெட்டரா இருக்கு when compared to phosphate conditioning? ஏன்னா phosphate conditioningல sludge ஃபார்ம் ஆகும், calgen conditioningல water soluble complex ஃபார்ம் ஆகிறதுனால வாட்டர்லயே டிசால்வ் ஆயிடும். சரியா? சோ அந்த மாதிரியான reasoning questions கேட்பாங்க, very very important. அடுத்து பாருங்க, why hardness of water is given in terms of calcium carbonate equivalent? Very important question. So last yearல பாத்தீங்கன்னா first question 2 மார்க்ல இதான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, why hardness of water is given in terms of calcium carbonate equivalent? ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய most insoluble substance அப்படின்னா இதுதான். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஈக்குவலன்ட் weight வந்து 50, மாலிகுலர் weight வந்து 100. அப்ப கால்குலேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால இதை யூஸ் பண்றோம். இந்த ரெண்டு ரீசன்னால இதை யூஸ் பண்ணலாம். Then list out the troubles caused using hard water in boiler. So hard water boiler யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் troubles வருது அப்படின்னா, scale and sludge formation, boiler corrosion. So அந்த மாதிரி hard waterனால என்னென்ன hardness producing saltனால வரக்கூடியது என்னெல்லாம் இருக்கும். அப்ப hard water பாய்லருக்குள்ள டைரக்டா எடுத்தீங்கன்னா what are all the problems? அப்ப scale, sludge, priming, foaming, caustic embrittlement எல்லாமே எழுதுறீங்க. சரியா? அடுத்து பாருங்க, mention any two compounds causes caustic embrittlement in boiler. Caustic embrittlement நடக்கணும்னா என்ன தேவை? So sodium hydroxide கட்டாயமா தேவை. கரெக்ட்டா? sodium hydroxide இருக்கிறதுனால தான் நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி என்ன ஃபார்ம் ஆகுது? sodium ferroate ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சோ இதெல்லாம் very very important ஆன क्वेश्चंस. அடுத்து பாருங்க, differentiate internal as well as external conditioning. Internal conditioning என்ன, external conditioning என்ன அப்படின்னு கேட்பாங்க. Then what is blow down operation? Blow down operation அப்ப consecutive removal of fresh water by fresh water add பண்ணுவோம், எதை ரிமூவ் பண்றதுக்கு? hard water ரிமூவ் பண்றதுக்கு. அதான் blow down operation அப்படின்னு சொல்லுவோம். very very important questions. சரியா? சோ இதெல்லாம் பார்ட் A questions தான. பார்ட் B ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் very very important. அந்த ஆர்டர் ஆஃப் பிரையாரிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, desalination of brackish water. அப்ப brackish water desalination பண்ணக்கூடிய process ஒன்னு சொல்லலாம், இல்ல அது வேற எப்படி கேட்கலாம், reverse osmosis process in detail அப்படின்னு கேட்கலாம். இதுதான் ஆர்டர். சோ இந்த क्वेश्चंस எல்லாம் ஆர்டரா படிங்க, very very important questions. சரியா? சோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க எந்த क्वेश्चनயுமே ஸ்கிப் பண்ண கூடாது. 20க்கு 20 மார்க் அப்படியே சாலிடா வாங்கலாம். சரிங்களா? அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस இது எல்லாமே. சோ எந்த क्वेश्चனும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இருக்கிறதுல ஈஸியான சாப்டர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் தான். சரியா? அத மிஸ் பண்ணவே கூடாது. புரியுதா? அடுத்து பாருங்க, how is water softened by ion exchange process? அப்ப இது எப்படி கேட்கலாம்? ion exchange process னு கேட்கலாம், இல்ல demineralization process னு கேட்கலாம், இல்ல DM process னு கேட்கலாம், இல்ல deionization process னு கேட்கலாம். இப்படி எப்படி கேட்டாலும் இது ஒரே क्वेश्चन தான், ion exchange process தான். புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஃபார்மட்ல எந்த மாதிரி வேணாலும் क्वेश्चन பேப்பர்ல கேட்கலாம். சரியா? பட் क्वेश्चन demineralization, deionization, DM process அப்படினா ion exchange தெரியாம விட்டுட்டு வந்துறக்கூடாது. புரியுதா? ion exchange இருக்கக்கூடிய வேற வேற நேம்ஸ் எல்லாம் அங்க கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, what are zeolites? zeolitesனா என்ன? water softening அப்படினாலும் ஒண்ணுதான், conditioning அப்படினாலும் ஒண்ணுதான். softeningனாலும் ஒண்ணுதான், conditioningனாலும் ஒண்ணுதான். கண்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? then explain with neat diagram. அது வேற எப்படி கேட்கலாம்? permuted process அப்படினோ கேட்கலாம். permuted process அப்படினு சொல்லுவாங்க. very very important. அடுத்து பாருங்க, explain the internal conditioning of water. அல்லது வேற எப்படி கேட்கலாம்? இத boiler compounds அப்படினு கேட்கலாம். இல்லனா வேற எப்படி கேட்கலாம்? internal treatment அப்படினு கேட்கலாம். அப்ப internal treatmentனாலும் அதே மாதிரி internal conditioningனாலும் then boiler compounds அப்படினாலும் ஒண்ணுதான். சரியா? ஒரே क्वेश्चन தான், அத மூணு விதமா கேட்கலாம். அடுத்து இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா boiler troubles தான். அந்த boiler troublesல caustic embrittlement very very important. ரெண்டு ரியாக்ஷனோட இருக்கும். அந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். then scale and sludge formation. scale னா என்ன, sludge னா என்ன, scale forming substance னா என்ன, sludge forming substance னா என்ன, இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது பாய்லரை. சரியா? அதே மாதிரி இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் இதனுடைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? சோ ஸ்கேல் ஸ்லட்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கற அந்த மெக்கானிசமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா?
அதுக்கப்புறம் பிரைமிங் ஃபோமிங் தென் பாய்லர் கரோஷன். ஸோ இவ்வளவுதான் கண்ணா. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டினையும் நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. 20 மார்க் சாலிடா வாங்கலாம். சரிங்களா? எல்லா கொஸ்டினையும் படிங்க. சரிங்களா? எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம். எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அன்பிரடிக்டபிள். ஸோ எங்க வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது ஆர்டர் வந்து இதான் ஆர்டர். டீசலினேஷன் கண்டிப்பா படிச்சிருக்கணும், அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் படிச்சிருக்கணும், இன்டர்னல் கண்டிஷனிங் படிச்சிருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கண்டிஷனிங், அதே மாதிரி ஜிஎல்ஐட் ப்ராசஸ். இந்த நாலும் படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க கவர் பண்ணிடலாம். சரியா? காஸ்டிக் கம்பரேட்டர்மென்ட், ஸ்கேல் அண்ட் ஸ்டெட்ஜ், பிரைமிங் ஃபோமிங், பாய்லர் கரோஷன் பொறுத்த வரைக்கும், பாய்லர் ட்ரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஷார்ட் நோட் ஆன் அது மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு 6 மார்க்லயோ 8 மார்க்லயோ 2 கொடுத்துட்டு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ இது வரைக்கும் 16 மார்க் எதுவும் கேட்டது கிடையாது. பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் இந்த தடவை. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டயக்ராம் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்ததுன்னா டயக்ராம் ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ டோன்ட் யூஸ் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணி டயக்ராம் போடக்கூடாது. ஸ்கேல், பென்சில் யூஸ் பண்ணி டயக்ராம் போடுங்க. பிரசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரியாக்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி எழுதி பாருங்க. இந்த யூனிட்ல மட்டும் தான் நமக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அதனால தான் திருப்பி சொல்றேன், ரியாக்ஷன்ஸை திருப்பி திருப்பி எழுதி பாருங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், தப்பில்லாம எக்ஸாம்ல போய் எழுத முடியும். சரியா? ஸோ ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேரும் பண்ணுங்க. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.